விநாயகர் சதுர்த்தினால தானே நம்ம தெருவெல்லாம் இப்படி டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. ஏ கணபதி பாப்பா மோரியா, வீரா விநாயக வீரா விநாயக, வெற்றி விநாயக, சக்தி விநாயக, பேரழகா, வீரா சந்தோஷமும் வெற்றிக்கு வார்த்தையும் நாங்க மணி கலெக்ட் பண்ண போறோம் விநாயகருக்கு. இந்த வருஷம் நம்ம ஆற்றுல நாங்கள் விநாயகருக்கு மணி கலெக்ட் பண்ண போகிறோம். இந்த தடவை ஆற்றுல தண்ணி கம்மியாக இருக்கிறனால நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் தான்ப்பா வாங்க போகிறோம். ஃபோட்டோ ஃப்ரேம் வாங்கினாலும் நல்லது தான், நான் செம்ம நல்லது. ஃபோட்டோ ஃப்ரேம் வாங்கினாலும் நம்ம விநாயகரை எப்படினாலும் வச்சு கும்பிடலாம். ஆனால் நம்ம விநாயகர் கதை உங்களுக்குலாம் தெரியுமா? பார்வதி குளிக்க போகும்போது காவலுக்கு ஒரு சிலையை செஞ்சு வச்சாங்க, அதுதான் விநாயகர். அப்புறம் சிவன் வந்தார். உள்ளக்க போகும்போது அந்த சிலை சொல்லிச்சா, நீங்கள்லாம் உள்ளக்க போகக்கூடாது அப்படின்னு சொன்னே சிவன் கோவமாயி தலையை வெட்டிட்டாரு. அதனால வடக்க என்ன சொல்லுவாங்களே, அதுலேருந்து யானை தலையை வெட்டி விநாயகருக்கு வச்சு உயிருக்கு கொடுத்து விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடுறோம். இன்னைக்கு நல்லா கொலக்கட்டைலாம் சூப்பராக பூர்ண கொலக்கட்டை, இனிப்பு கொலக்கட்டை, உப்பு கொலக்கட்டை, எல்லா கொலக்கட்டையும் நல்லா கொலக்கட்டை மாதிரி நல்லா சாப்பிட போகிறேன். குண்டுன்னு எவ்வளோ வயிறு ஃபுல்லானாலும் பரவாயில்லப்பா, நான் நல்லா சாப்பிட போகிறேன். நானும் தான்டா சூப்பராக சாப்பிட போகிறேன்டா. பாருங்க, இந்த பிளேட்டில் தான் நம்ம இந்த மாதிரி கேட்க போகிறோம். ஓகே, இந்த மாதிரி பிளேட்ஸ்லேயே கேட்கலாமா, இல்லைன்னா ஏதாச்சும் பவுல் வேணும்னா நம்ம இந்த மாதிரி பிளேட்ஸில் கிட்ட தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆமாம், நீங்கள் பெரியம்மா நீங்கள் எவ்வளோ கொடுக்க போகிறீங்க விநாயகர் சதுர்த்திக்கு? கலெக்ட் பண்ணுறோம் மணி. நானா இந்தாடா 200 ஃபஸ்ட்டு எடுத்தோனையுமே. நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வச்சோம்ல, அது லாஸ்ட்டாக போடலாம். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் ஒரு 20 ரூபா, நீ ஒரு 10 ரூபாவா பிரின்சி? ஆமாப்பா, நான் விநாயகருக்கு நானாக சேர்த்து வச்சேன். பாக்கெட் மணி அம்மா ஒரு 2 ரூபா அப்படி எப்படி கொடுப்பாங்களே, அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான்ப்பா அதெல்லாம். ஓகே அம்மா, நீங்கள் எவ்வளோ கொடுக்க போகிறீங்க? நாங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு தெரியும்டா. இருடா, இந்தாடா 500 ரூபா. 500 ரூபா. யாராச்சும் போகிற பக்கத்து தெருவுலலாம் அவங்களா தானே வைக்கிறாங்க. ஆமாம், பக்கத்து தெருவுலலாம் அவங்களா கூட்டிட்டீங்களா விநாயகர் சதுர்த்திக்கு? விநாயகர் வினைதாயே போற்றி போற்றி போற்றி. அது அப்படி பாடக்கூடாது. கணபதி பாப்பா மோரியா. பூர்ண கொலக்கட்டை, எல்லா கொலக்கட்டையும் இருக்கு. வீரா விநாயக, வெற்றி விநாயக, சக்தி விநாயக, பேரழகா, வீரா சந்தோஷமும் வெற்றிக்கு வார்த்தையும் வேண்டும் ஐயா. வீராவின் பிள்ளையார் ஃபோட்டோ எடுத்து மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கணும் நிறையா. பசங்களா, அந்த வீரா விநாயகர் சாங் பாடுங்க. வீரா விநாயக, வெற்றி விநாயக, சக்தி விநாயக, பேரழகா, வீரா சந்தோஷமும் வெற்றிக்கு வார்த்தையும் வேண்டும் ஐயா. வீரா விநாயக, வெற்றி விநாயக, சக்தி விநாயக, பேரழகா, வீரா சந்தோஷம் வெற்றிக்கு வார்த்தையும் வேண்டும் ஐயா. வீரா விநாயக, வெற்றி விநாயக, சக்தி விநாயக, பேரழகா, வீரா சந்தோஷமும் வெற்றிக்கு வார்த்தையும் வேண்டும் ஐயா. வேற லெவல் சாங் பசங்களா, சூப்பரா பாடுனீங்க. பழம்லாம் நல்ல சீப்பா, நல்ல பழம்லாம் வைங்க. ஓகே,
டக்கு டக்குன்னு வைங்கப்பா. நல்ல நேரம் முடிய போதே, நல்ல நேரம் முடியல கூட டக்கு டக்குன்னு வைங்க பசங்களா. நீங்க வைங்க, இல்லைன்னா நாங்க வைக்கிறோம். யாரையுமே வைக்க விடாம தொல்லை பண்றீங்க பசங்களா. இருங்கம்மா, இதெல்லாம் நாங்கெல்லாம் வைக்கணும்ல. வச்சு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் வரணும். நாங்களாம் சாமிக்கு புது துணி எல்லாமே வச்சு சாமி கும்பிட்டுருவோமா. பசங்களா சாமி கும்பிட போறோம். எல்லாரும் அமைதியா இருங்க. சத்தம் போட்டீங்க அவ்வளவுதான். பசங்களா காத்து ரொம்ப அடிக்குது. கிழக்கு பக்கம் வந்து காத்து ரொம்ப அடிக்குதே. ஐயோ, ஓ மை காட். பசங்க துணி கிட்ட இருக்கு. பிரின்சி, ஏமா நான் என்னமா பண்ணேன்? எடுத்து வை பிரின்சி. ஓடு. துணி பத்திக்கிற போது. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. ஆவணி வந்தது புண்ணிய சதுர்த்தி நாளும் பிறந்ததம்மா. அதிகாலை முதலே மனையில் மங்கள மேளம் ஒலிக்குதம்மா. கஜமுகனின்